ஹே காய்ஸ், நம்ம எங்கே போக போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா F1 படம் பார்க்குறதுக்கு GSC 150 தான் போக போகிறோம். இந்த வாட்டி நம்ம ட்ரெயின் ஏறி தான் போக போகிறோம். அதனால் எங்கள் வீட்டு கிட்டக்க உள்ள KTMக்கு வந்துட்டேன். ஸோ ட்ரெயின் வந்து காலங்காத்தால் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வேன் ஏறி தான் போகணும். ஏன்னா மறுபடியும் சாயந்தரம் 5 மணிக்கு தான் ட்ரெயின் இருக்குமா. அதனால் வந்து வேன் ஏறி போயிட்டேன். இந்த வேன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களை வந்து சுபாங்ஜாயா LRTயில் வந்து இறக்கி விட்டுரும். அதோட அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக KL சென்டரில் போய் இறங்கணும். அதுக்கப்புறம் KL சென்டர்லேருந்து MRT எடுத்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா பண்டாவுத்தாமல போய் இறங்கணும். அதோட நீங்க நடந்து போனா ஸ்ட்ரெயிட்டா வனூத்தாமா வந்துடும். இவ்வளோ ட்ரெயின் மாறி மாறி தான் நீங்கள் போகணும், வேறு வழி இல்லை. எங்கள் வீட்டு கிட்டக்க உள்ள LRT ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இந்நேரம் நாங்கள் ஒரே ட்ரெயின்லேயே பண்டாவத்தாமல் போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு அது வந்து செப்டம்பர்லேயே அக்டோபர் தான் ஓப்பன் பண்ணுறாங்களாம். ஸோ ஒரு வழியாக உள்ளே வந்த உடனே தேடுறது தான். ஏன்னா இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய மால். நம்ம போகணும்னு நினைக்கிற கடையை தேடுறதுக்குள்ளேயே போதும் ஆயிரும். ஸோ இந்த வாட்டி நான் இந்த படத்தை பார்க்க போகிற ஹால் வந்து ஸ்க்ரீன் எக்ஸ். ஸோ நான் வந்து 4DX ட்ரை பண்ணிட்டேன். ஸ்க்ரீன் எக்ஸ் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி F1 படத்தை வந்து ஸ்க்ரீன் எக்ஸில் பார்க்கறதுக்காக வந்துக்கிறேன். படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே வெள்ளனே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட வந்து அங்கே கீழே இருக்கிற ஃபுட் கோர்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அதோட மேலே வந்து GSCயில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி ஒரு வழியாக வந்து ஹால் லைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் உள்ளே போயிட்டேன். நான் அந்த ஹாலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே என்னால் என்னோட எக்ஸைட்மெண்ட்டை அடக்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த ஹாலுக்குள்ளே போன உடனே உண்மையிலேயே அந்த ஹால் வேற லெவலில் இருந்தது. உண்மையிலேயே சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. உடனே இந்த ஹாலை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதோட வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்புறம் அப்கமிங் மூவிஸோட ட்ரெய்லர்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதோட ஒரேடியாக படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படம் வந்து உண்மையிலே அமேசிங்காக சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஹாலில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னும் கூட்டி கொடுக்குது அப்படி தான் சொல்லி ஆகணும். உண்மையிலேயே தரமான படம். ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் பக்கத்தில் தேட்டரில் செக் அவுட் பண்ணி பாருங்கள் F1. இந்த ஹாலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சு ஒரு படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொடுக்குற காசு கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு ஹால். ஸோ அவ்வளோதான். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 4.5 நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதுக்கு எல்லாம் தகுதி உள்ள படம் தான் இது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. See ya. Bye bye.